இந்தியாவின் இரு பெரும் ஆளுமைகள். ஒருவர் நவீன இந்தியாவின் ஏவுகணை மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இன்னொருவர் உலகையே உலுக்கிய இமாலய ஞானி சுவாமி விவேகானந்தர். இவர்களில் ஒருவர் அறிவியலை நம்பினார், இன்னொருவர் ஆன்மீகத்தை போதித்தார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் இருவருமே வெற்றிக்காக சொன்ன சூத்திரம் ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகும் அந்த 7 மந்திரங்கள் இதோ. 1. லட்சியம். சைக்கிளில் சுமந்த கனவு. வெற்றி என்பது ஒரு புள்ளியில் தொடங்குவதல்ல, அது ஒரு கனவில் தொடங்குகிறது. கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் நிஜமான கனவு. சற்று பின்னோக்கி பாருங்கள். 1960களில் தும்பா கடற்கரையில் ஒரு சிறிய அறையில் இந்தியாவின் முதல் ராக்கெட்டை கலாம் வடிவமைக்கிறார். அப்போது போதிய வசதிகள் கிடையாது. ராக்கெட் பாகங்களை ஒரு சைக்கிளில் வைத்து தள்ளிக்கொண்டு போனபோது உலகம் பார்த்து சிரித்தது. ஆனால் கலாமின் கண்களுக்கு அந்த சைக்கிள் தெரியவில்லை. விண்வெளியில் பறக்கப் போகும் இந்தியாவின் பெருமைதான் தெரிந்தது. அந்த ஒற்றை இலக்குதான் அவரை பின்னாளில் ஏவுகணை நாயகனாக மாற்றியது. விவேகானந்தரும் இதையேத்தார் சொல்கிறார், ஒரே ஒரு லட்சியத்தை கையில் எடுங்கள், அதை உங்கள் மூச்சாக மாற்றுங்கள். 2. தன்னம்பிக்கை. உன்னால் முடியாது என்று சொன்னால் அதைவிட பெரிய பொய் வேறொன்றுமில்லை என்கிறார் விவேகானந்தர். இதற்கு சான்றுதான் 1893 நடந்த சிகாகோ மாநாடு. ஒரு சாதாரண காவி உடையணிந்த துறவியை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் மேடையில் ஏறி அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று அவர் முழங்கிய அந்த முதல் நொடியில் ஒட்டுமொத்த அரங்கமும் சிலிர்த்து போனது. அங்கே பேசியது வெறும் மனிதர் அல்ல, என்னால் முடியும் என்ற அசாத்திய தன்னம்பிக்கை. கலாம் இதையே வேறு வார்த்தைகளில் சொன்னார், தன்னம்பிக்கையும் கடின உழைப்புமே தோல்வியை கொல்லும் சிறந்த மருந்துகள். 3. தோல்வி. வாழ்க்கையில் தோல்வியே வராது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். 1979இல் இந்தியாவின் SLV-3 ராக்கெட் ஏவப்பட்ட போது அது கடலில் விழுந்து தோல்வி அடைந்தது. ஒட்டுமொத்த நாடும் கலாமை விமர்சித்தது. அப்போது அவரது தலைவர் சதீஷ் தவான் மேடை ஏறி, இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு என்றார். அந்த பண்பு கலாமை நெகிழ வைத்தது. அடுத்த ஓராண்டில் அதே ராக்கெட்டை கலாம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். தோல்வி என்பது முடிவல்ல, அது கற்றலின் முதல் படி. FAIL, First Attempt in Learning. தோல்வி வரும்போது பயந்து ஓடாதீர்கள், அதை ஒரு சவாலாக எதிர்கொள்ளுங்கள். 4. கற்றல். கற்றல் என்பது பள்ளியோடு முடிந்து விடுவதில்லை. கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் சரி, ஓய்வு பெற்ற பிறகும் சரி, நடுநிலவு வரை புத்தகங்கள் வாசிப்பதை நிறுத்தவில்லை. அவர் மாளிகையை விட்டு வெளியே வந்தபோது அவரிடம் இருந்தது சில துணிகளும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களும் மட்டுமே. அறிவு என்பது உனக்குள்ளேயே இருக்கிறது, அதை தேடி வெளியே எடு என்றார் விவேகானந்தர். ஒரு மனிதன் எப்போது கற்றலை நிறுத்துகிறானோ அப்போதே அவன் முதுமை அடைந்து விடுகிறான். 5. ஒழுக்கம். விவேகானந்தர் ஒரு முறை வெளிநாட்டில் தங்கியிருந்த போது நூலகத்திலிருந்து ஒரு பெரிய புத்தகத்தை வாங்கிச் சென்றார். ஒரே நாளில் அதை முழுமையாக படித்து முடித்துவிட்டு திருப்பிக் கொடுத்தார். நூலகர் நம்பாமல் அவரிடம் கேள்வி கேட்டபோது அத்தனை கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தார். இது எப்படி சாத்தியம்? அதுதான் மன ஒருமைப்பாடு. ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்கள், உங்கள் முழு ஆன்மாவையும் அதில் செலுத்துங்கள். கலாம் அவர்களைப் போலவே ஒழுக்கமான நேர மேலாண்மை இருந்தால் உங்களால் ஒரே நாளில் ஓராண்டுக்கான வேலையை செய்ய முடியும். 6. உழைப்பு. விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உழைப்பவன் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது சோம்பேறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க தயங்குவான். கலாம் அவர்களின் உழைப்பு ராமேஸ்வரம் கடற்கரையில் அதிகாலை 4 மணிக்கே தொடங்கிவிடும்.
ரயில் நிலையத்தில் செய்தித்தாள்களை சேகரித்து வீடு வீடாக போட்டுவிட்டு பிறகு பள்ளிக்கு செல்வார். அந்த சிறுவனின் வியர்வைதான் பின்னாளில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய வல்லமைக்கு அடித்தளம் போட்டது. பலனை எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டே இருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். 7. சமூக சேவை. பிறருக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை, மற்றவை எல்லாம் மரணத்திற்கு சமம் என்பது விவேகானந்தரின் வாக்கு. இதையே தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் கலாம். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த பிறகும் அவர் சாதாரண மாணவர்களோடு உரையாடுவதையே அதிகம் விரும்பினார். தன் இறுதி மூச்சு பிரியும் போது கூட மேடையில் நின்று கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். உங்கள் வெற்றி என்பது வெறும் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, உங்கள் வெற்றியால் இந்த சமூகம் எந்த பயனடைந்தது என்பதுதான் முக்கியம். முடிவுரை. நண்பர்களே, அறிவியல் காட்டிய கலாமும் ஆன்மீகம் காட்டிய விவேகானந்தரும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். உனக்குள் இருக்கும் சக்தியை நம்பு, இலக்கை நோக்கி ஓடு. இந்த 7 கொள்கைகளில் நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில் முதலில் செயல்படுத்த போகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.